ஹே ஃபியூச்சர் சயின்டிஸ்ட், இது லைஃப் சயின்ஸ் வித் டாக்டர் எஸ். நீங்கள் சிஎஸ்ஐஆன 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களா? நேரம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் எப்படியாச்சும் எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு டென்ஷனாக இருக்கீங்களா? ஸோ கவலையே வேணாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மார்ட் 75 டே ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இன்னும் 75 டேஸ் தான் இருக்குது உங்களோட சிஎஸ்ஐ நெட் எக்ஸாமுக்கு. ஸோ ஒவ்வொரு நாளையும் நீங்கள் உபயோகிக்க தயாரா? இது ஓய்வெடுக்கிற டைம் இல்லை, இது உழைக்கிற டைம், ஸ்மார்ட்டாக உழைக்கிற டைம். ஓகே, ரிமெம்பர் அ கோல்டன் ஃபார்முலா, சக்ஸஸ் ஈக்குவல்ஸ் பிளானிங் ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ மணி நேரம் படிக்கிறீங்கன்றது மேட்டர் இல்லை, எப்படி பிளான் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறீங்கன்றது தான் மேட்டர். ஸோ ஹார்ட் ஒர்க் நல்லது தான், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் தான் ரேஸில் ஜெயிக்கும். ஸோ அதனால் அடுத்த 75 டேஸ் நல்லா பிளான் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ முடிவு கண்டிப்பாக உங்களோட வெற்றியாக தான் இருக்கும். ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லட்டா? கோல் இல்லாமல் படிக்கிறது மேப் இல்லாமல் ட்ராவல் பண்ணுற மாதிரி, எங்கே போகிறோம்னே தெரியாது. ஸோ அதனால் முதல்ல உங்களோட ஸ்டடி கோலை சரியாக செட் பண்ணணும். ஸோ எல்லா 13 யூனிட்டையும் ஈக்குவலாக படிக்கணுமா? வேண்டவே வேண்டாம், அது ஒரு பெரிய மிஸ்டேக். அதுக்கு பதிலாக ஒரு 7 to 8 இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதில் தான் நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலர் ஆர்கனைசேஷன், ஃபண்டமெண்டல் ப்ராசஸஸ், ஈக்காலஜி, மெத்தட்ஸ் இன் பயாலஜி, இந்த மாதிரி கோர் சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இவங்க தான் உங்களோட ஸ்கோரிங் ஏரியாஸ். ஸோ இவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கம்மியான நேரத்தில் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் அடிக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கே உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்களோட ஸ்கோரிங் யூனிட்டை செலக்ட் பண்ணி பிளான் போட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைரக்ஷன் கிளியராக இருந்தால் தான் ஜேர்னி ஸ்பீடாக இருக்கும், மறந்துடாதீங்க. படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்னை நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன்னா ஸ்ட்ராட்டஜி அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சிஎஸ்ஐ நெட் எக்ஸாமில் 3 பார்ட் இருக்குது. பார்ட் ஏ ஜென்ரல் ஆப்டிடியூட், பார்ட் பி சப்ஜெக்ட் கொஷின்ஸ், பார்ட் சி கான்செப்ட் அண்ட் அனலிட்டிக்கல் கொஷின்ஸ். ஓகே, இதோட மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ ஃபார் 30 மார்க்ஸ், பார்ட் பி ஃபார் 70 மார்க்ஸ், பார்ட் சி ஃபார் 100 மார்க்ஸ், டோட்டலாக 200 மார்க்ஸ். ஓகே, ஜேஆர்எஃப் கிராக் பண்ணணும்னா உங்களோட டார்கெட் 120லேருந்து 130 மார்க் வைக்கணும். ஓகே, பார்ட் பி அண்ட் சியில் தான் அதிக ஸ்கோர் கிடைக்கும், அதனால் ஸ்ட்ராங் யூனிட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண. ஓகே, இப்போ வருது உங்களோட மெயின் ரோட் மேப், அதாவது 75 டே ஸ்டடி பிளான். ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த யூனிட்டோட எல்லா கான்செப்ட், பிவைக்யூ எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா 56 நாளில் உங்களால் 8 யூனிட்ஸை கவர் பண்ண முடியும், அதாவது கோர்ஸ் சிலபஸ் முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4 டேஸ் ஆப்டிடியூடுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்டிடியூடை ஸ்கிப் பண்ணாதீங்க, இது ஈஸியாக இருக்கும், 30 மார்க்ஸ் அப்படியே கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் 15 டேஸ் அதுதான் கேம் சேஞ்சருங்க. ரிவிஷன் பண்ணுங்கள், மார்க் டெஸ்ட் எடுங்க, மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுங்கள். ரிமெம்பர் ஒன் திங், லாங் ஹவர்ஸ் படித்தா மட்டும் போதாது, கன்சிஸ்டன்சி ப்ளஸ் ஸ்மார்ட் பிளானிங் தான் வெற்றியை கொடுக்கும். என்னதான் சரியாக பிளான் பண்ணியிருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ஒரு யூஸும் இல்லை. ஸோ அதனால் உங்களோட டெய்லி ஷெடியூலை ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் டைம் உங்களோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நியூ கான்செப்ட், தியரி டாபிக்ஸ் இதெல்லாம் படிங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் மார்னிங் படித்த டாப்பிக்கோட பிவைக்யூலாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட மெமரி பவரை ஸ்ட்ராங் பண்ணும். ஓகே, படிக்கிறதுக்கு நடுவில் சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க, அது உங்களோட மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த டார்கெட்டை முடித்தாதான் அன்னைக்கு டேவை நீங்கள் படித்து முடிக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுக்க அதுக்கப்புறமா தான் போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன வெற்றி தான் ஒரு பெரிய வெற்றியை தரும். ஸோ டைம் தான் உங்களோட பிக்கஸ்ட் வெப்பன், அதை சரியாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ப்ரிப்ரேஷனில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்க்கலாம், அதுதான் ப்ராக்டிஸ். கான்ஃபிடென்ஸ் அண்ட் அக்யூரேசியை பில்ட் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரெகுலராக சால்வ் பண்ணணும். இதுதான் கொஸ்டின் ஸ்டைல், டாபிக், டிஃபிகல்ட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சீக்ரெட் வெப்பன். ஸோ அது என்னென்னா ஹை ஸ்கோரிங் யூனிட்ஸ். என்னதான் 13 யூனிட்ஸ் இருந்தாலும் எல்லா யூனிட்ஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் இல்லை. ஸோ அதில் ஒரு 8 முக்கியமான யூனிட்ஸ்லேருந்து தான் 70% கொஷின்ஸ் வரும். ஸோ அது என்னெல்லாம்னா யூனிட் 2, 3, 4, 5, 8, 10, 13 அண்ட் 11
இவங்க தான் உங்களோட ஸ்கோரிங் ஜோன்ஸ். ஸோ இவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பிவைக்யூவை சால்வ் பண்ணுங்கள், ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்கள். ஹை ஸ்கோர் நிச்சயம் உங்கள் கையில் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இந்த ஸ்லைடை உங்களுக்கு நான் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் நல்லா படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க ஹெல்ப் பண்ணும். ஸோ அகெயின் ரிமெம்பர் ஒன் திங், எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்களோட ஸ்டடி டெக்னிக்ஸில் மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள், ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. முக்கியமாக உங்களுக்கு நீங்களே டீச் பண்ணி பழகுங்க. ஸோ அது மெமரைஸ் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஒரு குயிக் ரீகேப் பார்க்கலாமா? இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை முதல்ல கவர் பண்ணுங்கள், டெய்லி அண்ட் வீக்லி ரிவைஸ் பண்ணுங்கள், ஃபார்முலாஸ் மாதிரியான டாபிக்ஸை எழுதி பழகுங்க, பார்ட்ஸையை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃப்ளோ சார்ட், டேபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சி தான் கீ. ஸோ ஃப்யூச்சர் ஜேஆர்எஃப் சிலபஸ் பெருசாக இருக்கலாம், 75 days கம்மியாக தோணலாம், ஆனால் நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ஸ்ட்ராங்கர். ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. இப்போ இது உழைக்கிற டைம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா வெற்றி உங்களோட தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட்டில் உங்களோட ஃபேவரட் யூனிட் எதுன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட ஹார்ட்டி விஷஸ். கான்ஃபிடன்ஸோட கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சக்ஸஸ் நிச்சயம் உங்களோடதே. ஸோ இது டாக்டர் எஸ் ஃப்ரம் லைஃப் சயின்ஸ் வித் டாக்டர் எஸ். வாங்க சேர்ந்து CSR Net 2025 ஜெயிக்கலாம்.